உள்ளங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் இன்னும் சிறு தினங்களில் பிறக்க இருக்கு. இதனால் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப தினங்கள் என்ன, அசுப தினங்கள் என்ன, மேலும் உங்களுடைய ராசி கடவுள் யார், மேலும் உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்துச்சுன்னா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களை விட சில விஷயங்களில் நல்ல மாதமாகவும் சில விஷயங்களில் சுமாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், லாபம் என்று சாதகமான கட்டங்கள் இருப்பதால் தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சியை கொடுங்க. மேலும் வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே குறையும், வீண் விரயங்கள் குறையும், அலைச்சல் வேலை பளு அதிகரிக்கும், உடல் நலத்தில் அக்கறை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். ஆனாலுமே உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் செலவுகளும் சகோதரிகளால் தரப்பில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. திருமண சுப காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். குரு பயிற்சி பல விதங்களில் சாதகமாக இருந்தாலுமே மாதம் முழுவதுமே பேச்சில் நிதானமும் கவனமும் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக மே மாதமானது மிதுன ராசி என்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி நிலைமை மேம்படும், வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும், செலவுகள் குறையும் என்பதே பெரிய நிம்மதியை கொடுக்கும். மேலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், லாபம் அதிகரிக்கும், சேமிப்பு அல்லது முதலீடு செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில், வணிகம் இந்த இரண்டிலையும் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மே மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் தோன்றும். வேலையை மாற்றலாமா, வேலைக்கு பதிலாக தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப் தொழிலை தொடங்கலாமா என்று பல சிந்தனைகள் உங்களுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கும். மேலும் பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்குவீங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு எடுங்க. தொழில் வளர்ச்சி அமோகமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்கு பேச்சில் நிதானம் ரொம்ப தேவை. சகோதரர்களோடு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் மட்டுமல்லாமல் அடுத்த சில மாதங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க பாடத்தில் முழு கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சந்தேகங்கள், அதாவது பாடங்கள் மூலமாக சந்தேகங்கள் வந்தால் அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு புரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விளையாட்டில் அதிகம் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும். அப்போ தான் உங்களால் நல்ல மதிப்பெண்ணானது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணி செய்பவர்களுக்கு பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்கு உங்களுடைய வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா நிறைய விதமான சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்து கவனமாக பணிகளை செய்யுங்க.
மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பு மரியாதையும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்காமலேயே சில பல உதவிகளை கொடுப்பாங்க. மேலும் குடும்ப தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. பொன் பொருள் சேர்க்கை சேரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களோடு வீண் விரோதம் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. மாத பிற்பகுதிக்கு மேலே கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மாத முற்பகுதியிலே வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. தந்தையோடு ஏற்பட்டிருந்த மனசு தாபம் நீங்கி சுலபமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவரை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். இளைய சகோதரர்களால் உதவியும் உற்சாகமும் கிடைக்கும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகைகள் வங்கி கடன் கிடைக்கும். மேலும் பணியாட்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு மற்றும் பணி உயர்வு போன்ற நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மேலும் அவர்களின் சாமர்த்தியத்தனத்தால் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மற்றும் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க. உறவினர்களோடு ஏற்பட்ட பிணக்குகள் சுமூகமான நிலையில் ஏற்படும். சகோதரர்களால் எதிர்பாராத உதவி கிடைப்பது தாமதமானாலுமே தாமதமானாலுமே நீங்கள் நினச்சபடி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2, 5, 8, 12, 14 இந்த தினங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேதியில் தொடங்குங்க. நல்ல ஒரு மேன்மையானது உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 6. சந்திராஷ்டம தினங்கள் 20ஆம் தேதி மாலை முதல் 21, 22 நடு இரவு வரை. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிதுன ராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் சனி பகவானை நினச்சி எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச தானங்களை செய்யுங்க. தானத்திலும் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருளானது அந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க. மேலும் மிதுன ராசியை சேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இந்த தானம் பண்ணுறதன் மூலியமாக கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன, அசுப தினங்கள் என்ன, சந்திராஷ்டம தினங்கள் என்ன, மேலும் இந்த மே மாதம் முழுக்க என்ன விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் கண்டிப்பாக நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயத்த மனதார வேண்டிக் கொண்டு கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்ப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.